வணக்கம், நான் காய் ஃப்ரம் யூகே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக யூகேயில் டிரைவிங் லைசன்ஸ் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றின வீடியோ தான். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி நான் எப்படி ஃபர்ஸ்ட் டைமே நான் பாஸ் பண்ணேன் அப்படிங்கிற என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க இந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம யூகேல கார் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா இருந்துச்சு. நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்டே பிளான் பண்ணிட்டேன். நான் கார் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போறேன், எனக்கு இது எது தேவை அப்படின்னு சொல்லி நான் ஒரு லிஸ்ட் மேக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா பட்ஜெட் பண்ணிக்கிட்டேன். அதாவது இங்க கார் கத்துக்கிறது அவ்வளவுக்கு ஒரு சீப்பான விஷயம் கிடையாது. ஒரு மினிமம் £1000 கூட ஆகலாம், இல்ல அதுக்கும் மேலேயும் ஆகலாம். நம்ம டிபெண்ட்ஸ் எவ்வளவு வேகமா நம்ம கத்துக்கிறோம் அப்படிங்கிற பொறுத்து இருந்துச்சு. அதனால நான் ஃபர்ஸ்ட் ஒரு பட்ஜெட் பண்ணிக்கிட்டேன். அதுக்குள்ள காசை நான் சேவ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சில பேர் சொன்னாங்க, நீங்க கார் கத்துக்கிட்டே தியரி டெஸ்ட் எழுதலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தியரியை எழுதி நான் பாஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த தியரி எழுதுறதுக்கு நான் பயங்கர ஃபோக்கஸ்டா நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் படிச்சேன். அதுக்கு புக்ஸ் அண்ட் ஆப்ஸ் எல்லாம் நிறைய அவைலபிளா இருக்கு. நான் டிபிஎல்ஏல புக்ஸ் வாங்கி நான் படிச்சேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நேரம் மொபைல் போன் பார்க்கும் பொழுது அது எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் புக்ஸ் வாங்கி வச்சு நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ப்ரிப்பேர் பண்றது மட்டும் இல்ல, நான் உடனே டெஸ்ட்டுக்கு புக் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம டெஸ்ட்டை புக் பண்ணோம்னா தான் நம்ம இன்னும் கொஞ்சம் இன்புட் போட்டு நல்ல டெடிகேஷனா படிப்போம். அதனால நான் டெஸ்ட்டையும் புக் பண்ணிட்டேன். நான் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதாவது ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால நான் எனக்கு டைம் லிமிட்ஸ் நிறைய இருந்துச்சு. இந்த டைம்ல தான் பண்ண முடியும், அந்த டைம்ல தான் பண்ண முடியும்னு இருந்துச்சு. அதனால எப்பவுமே பாருங்க, நம்ம வேலைக்கு போனா நான் வேலைக்கு போகலனாலும் நமக்கு டைம் ரொம்பவே வேல்யூபிள். அதனால நம்ம டைமை வேஸ்ட் பண்ண ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நம்ம பாஸ் பண்றதுக்கு தான் நம்ம எய்ம் பண்ணணும். அதனால நான் எப்பவுமே வேலைக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் நான் கண்டிப்பா நான் படிச்சுட்டு அதுக்குள்ள தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு நான் கண்டிப்பா அதை எல்லாத்தையும் நான் கோ த்ரூ பண்ணுவேன். அதாவது ஹசார்ட் அண்ட் பெர்செப்ஷனுக்கு நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, நான் ஆப்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு அதை நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுவும் டிவிஎல்ஏ உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. நான் டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணிட்டேன். நான் பாஸ் பண்ணி முடிச்ச உடனே தெரிஞ்சு நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ அது 15 டேஸ்ல நான் பிரெக்னெண்டா இருந்தேன். அப்போ எனக்கு ஒரே டவுட், அச்சோ நம்ம இதை கேரி ஆன் பண்ண முடியுமா, இதை டிராப் பண்ணிடலாமா அப்படின்னு நான் யோசிக்கும் போது என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இல்ல நீ இவ்வளவு தூரம் நீ பாஸ் பண்ணிட்ட, நீ அதை ப்ரொசீட் பண்ணு, நீ ட்ரை பண்ணி பாரு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் உடனே டாக்டர்கிட்ட கேட்டப்போ டாக்டர்லாம் சொன்னாங்க, இதுல ஒரு பெரிய விஷயமே இல்லை, நீ பிரெக்னென்ட் தானே இருக்க, நீ கண்டிப்பா நீ ட்ரை பண்ணலாம், அதனால உனக்கு பேபிக்கு எதுக்கும் ஒன்றும் அஃபெக்ட் ஆகாதுன்னு என்னோட விஷயத்துல எனக்கு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. நான் உடனே என்ன பண்ணேன்னா, எனக்கு தெரியும் எனக்கு ரொம்ப ஹைலி நான் பயங்கரமா வாமிட் எடுப்பேன் டியூரிங் பிரெக்னன்சில. அதனால நான் ஸ்கூல்ல நான் ஃபுல் டைம் இருந்த வேலையில நான் 10 o'clockல இருந்து ஆரம்பிச்சுக்கலாமா அப்படின்னு நான் பர்மிஷன் கேட்டேன். அப்போ எனக்கு அந்த ஒரு 1 hour ஃபர்ஸ்ட் 1 hour எனக்கு கிடைக்கும். அதுல நான் டிரைவிங் லெசன் எடுக்கலாம். அதாவது 9 to 11 9 to 10 எடுக்கலாம் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் ஏர்லி மார்னிங் லெசன் எடுக்கலாம், அப்படியே ஈவினிங் லெசன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் அந்த டைமிங்கையும் நான் பிளான் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் அடுத்தது இன்ஸ்ட்ரக்டரை செலக்ட் பண்றது. அது கொஞ்சம் டஃப்பான ஜாப்பா தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் செலக்ட் பண்ணி அவர்கிட்ட நான் போனேன். அவருங்க பாத்தீங்கன்னா பிராண்டட் தான், நல்ல பிராண்ட் நேம் உள்ளவங்க, ஹைலி சார்ஜ் பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு டைம் லிமிட் செட் பண்ணிட்டேன். நான் எதனாலனா பிஃபோர் டெலிவரி நான் பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு நான் ஒரு எய்ம்ல இருந்தேன். எனக்கு தெரியும் இந்த வாமிட் எல்லாமே இருக்கிறதுனால எனக்கு லாங் டேஸ் எடுக்கும், என்னால இன்டென்சிவ் லெசனும் எடுக்க முடியாது அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல இன்ஸ்ட்ரக்டரை செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பிராண்ட் நேம் உள்ள ஒரு இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட நான் போனேன்.
அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசனுக்கு கரெக்ட் டைம் ஆன் டைமுக்கு வந்தாங்க. அடுத்தடுத்த லெசனுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நான் அதுக்கப்புறமும் ஒரு 1 hour பர்மிஷன் வாங்கி நான் என்னோட ஈவினிங் ஹவர்ஸ் நான் கூட்டிக்கிட்டு நான் 11 o'clock வரைக்கும் நான் பர்மிஷன் கேட்டிருந்தேன். நான் அப்போ என்ன நடக்கும், எனக்கு டைம் லிமிட் 11 o'clock, அந்த வித்தின் 11 o'clockல நான் லெசன் எடுக்கணும். ஆனா அவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் ½ an hour லேட்டா வருவாங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. அப்போ வந்து என்னால நான் வேற பிரெக்னண்டா இருக்கிறதுனால நான் அதுவும் நான் கன்சிடர் பண்ணணும், நானும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கணும், எனக்கும் கொஞ்சம் உடம்பு சீக்கிரமா டயர்ட் ஆயிடும் அந்த டைம்ல. அப்படி இருக்கும்பொழுது இவங்க இந்த மாதிரி வளர்த்துனது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்ப நான் டிசைட் பண்ண இல்ல இவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க, ஏன்னா 2-3 டைம் லெசனை கேன்சல் பண்ணிட்டாங்க, நான் வேலைக்கும் போகாம இவங்களுக்காக எல்லாமே வேஸ்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அப்ப நான் டிசைட் பண்ண இல்ல இவங்க வேண்டாம், இன்னொரு நல்ல டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஏஏ மூலியமா நான் வந்து ஒரு என்னோட ஃப்ரெண்டு என் பையனோட கிளாஸ்ல அவங்க பொண்ணு படிச்சா, அவ வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டர் படிச்சுக்கிட்டு இருந்தா. அவ சொன்னா இவ ரொம்ப நல்லவ, அதனால இவ கொஞ்சம் நல்ல டைம் உனக்கு கொடுப்பா, நீ அவகிட்ட ட்ரை பண்ணுன்னு சொல்லும் போது நான் அந்த லேடி இன்ஸ்ட்ரக்டரை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நான் செலக்ட் பண்ண ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் லெசன் எடுத்தேன். ஏன்னா அந்த டைம்ல ரொம்ப ஏர்லி பிரெக்னன்சி இருக்கிறதுனால என்னால ரொம்ப ஹை ரிஸ்க் எடுக்க முடியாம வீக்லி ஒன்ஸ் நான் கரெக்டா போயிட்டு இருந்தேன் லெசன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் அந்த கார் எல்லாம் நம்ம யூஸ்ட் ஆகிறதுக்கு நமக்கு நிறைய டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம கார் ஓட்டும் போது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி தான் இருப்போம், நேரா மட்டும் தான் பார்ப்போம், நம்ம டிராபிக் லைட்டை பார்க்க மாட்டோம், நம்ம எதையுமே பார்க்க மாட்டோம், அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருப்போம். நான் கத்துக்கிட்டது மேனுவல் கார். அதான் அப்பவும் நான் டிசைட் பண்ணேன், நம்ம கத்துக்கணும்னா மேனுவல் கார் தான் நம்ம கத்துக்கணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். என்னோட ஹஸ்பண்டும் அதுதான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா நம்ம ஆட்டோமேட்டிக் போயிட்டோம்னா நமக்கு மேனுவல் எப்படின்னு பழகிறது கஷ்டமாயிடும் இல்லையா. அதனால என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க நீ ஸ்ட்ரைட்டாவே மேனுவலுக்கு போயிடு, அதுக்கப்புறம் உனக்கு நான் ஆட்டோமேட்டிக் நீ வேணும்னா நீ அதுக்கு மாறிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால நான் மேனுவலை கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பீரியடுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா நான் 2 லெசனா எடுக்க ஆரம்பிச்சேன். நான் அவகிட்ட கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாவே சொன்னேன், எனக்கு இதுதான் டைம் லிமிட்ஸ், அதனால எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே எனக்கு எக்ஸாம்லாம் நீ புக் பண்ணி கொடு, நான் ரெடி ஆயிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். இங்க பயங்கர எக்ஸ்பென்சிவ் தான், நமக்கு இந்தியாவில் கத்திருந்தோம்னா இந்த அளவுக்கு நமக்கு அட்லீஸ்ட் ஒரு பேசிக்காக தெரிஞ்சிருக்கும் காரை எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு. இங்க எதுவுமே தெரியாதனால நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லாம் ரொம்ப பயமா இருக்கும், ஏன்னா நான் என்ன கன்சிடர் பண்றதோட நான் பேபியும் கன்சிடர் பண்ணும், எனக்கு வாமிட்டிங் இருக்கும், அதெல்லாம் இருக்கிறதுனால நான் வந்து அவகிட்ட, ஆனா அவங்க வந்து நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க, நமக்கு தேவையான டைம் கொடுப்பாங்க, தண்ணி குடிச்சுக்கிட்டே நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாவே நான் கத்துக்கிட்டேன். நான் ஒவ்வொரு டைமும் நான் டிரைவிங் லெசன் முடிச்ச பிறகு அவளே கொண்டாந்து என்னோட வேலை இடத்துல டிராப் பண்ணிடுவா, அங்கேயே வந்து நம்மளை பிக்கப் பண்ணிடுவா. அதனால நமக்கு வந்து அந்த டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் நிறையவே ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க கரெக்டான பர்சனை மட்டும் செலக்ட் பண்ணா போதும். அதாவது நீங்க பிராண்டடா தான் செலக்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, நீங்க யாரை வேணுமானாலும் செலக்ட் பண்ணலாம். ஆனா அவங்க உங்களை வந்து கான்பிடென்ட்டை பில்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்டர் வந்து அவர் என்னதான் லேட்டா வந்தாலும் அவர் பயங்கரமா என்னை என்கரேஜ் பண்ணாரு, நீ கவலைப்படாத, உனக்கு இந்த டைம் லிமிட்ல நீ புக் பண்ணிக்கோ, உனக்கு இந்த மாதிரி உனக்கு வந்து நிறைய டிப்ஸ் சொல்லி கொடுப்பாரு. ஆனா அவரு டைமை மேனேஜ் பண்ணவே இல்லாதனால எனக்கு உண்மையாவே என்னால முடியல. ஆனா 2வது உள்ளவங்க என்ன பண்ணாங்கன்னா இல்ல இப்போதைக்கு நீ டெஸ்ட் புக் பண்ண வேணாம், இப்ப புக் பண்ண வேணாம் அப்படின்னு என்கிட்ட கான்ஸ்டன்டா சொன்னாங்க. ஆனா நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிங்க டெஸ்ட்டை புக் பண்றது. நீங்க பாஸ் பண்றீங்களோ இல்லையோ நீங்க டெஸ்ட் டேட்டை நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க புக் பண்ணிடுங்க. நீங்க அப்படி புக் பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா உங்க மைண்ட் செட்ல ஓ மை காட் நமக்கு வந்து டெஸ்ட் சீக்கிரமா வருது, நம்ம இன்னும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நமக்கு இன்னும் என்கரேஜ்மெண்டா இருக்கும். ஏன்னா என்னோட கேஸ்ல எப்படின்னா நான் எனக்கு எப்படி தெரியும், 5 மாசத்துக்கு அப்புறம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வயிறெல்லாம் பெருசாக ஆரம்பிச்சிடும். நார்மலா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களே கார் ஓட்டுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. நம்ம ஹெவியா பிரெக்னண்டா இருக்கும் பொழுது நான் கார் ஓட்டணும்னா அதுக்கு நான் வந்து நிறைய ப்ரிகாஷன் எல்லாம் வந்து எடுக்கணும். அப்படி இருக்கும்போது நான் இவகிட்ட நான் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா சொன்னேன். நான் அவகிட்ட டிரைவிங் கத்துக்கிறது மட்டும் இல்லாம நான் தனியா என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட ஒவ்வொரு தடவையும் நான் போற அந்த ரூட் எல்லாம் நான் கேட்டு போவேன். வாங்குங்க ஒரு ½ an hour என்னோட வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க டிரைவ் பண்ணுவாங்க. நான் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு எங்கெங்கெல்லாம் போகலாம், எப்படி எல்லாம் அவ என்னென்னலாம் சொன்னாலோ அதை எல்லாத்தையும் நான் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்க லெஃப்ட் போங்க ரைட் போங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த டெஸ்ட் ரூட் மேப்பே எடுக்கலாமா, இப்ப அந்த சிஸ்டம் இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு அதை பத்தி சரியா தெரியல. அதனால நான் என்ன பண்ணேன்னா
என்னோட ஹஸ்பண்டை நான் ஒவ்வொரு தடவையும் கூட்டிட்டு போயிட்டு ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்து அந்த ரூட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அந்த ரவுண்ட் அபவுட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் வந்து மைண்ட் அளவுல ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தேன். டெஸ்ட் எல்லாம் புக் பண்ணியாச்சுங்க. அடுத்தது நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஓகே, அதுக்கு நான் ஒரு பெரிய லிஸ்டே போட்டுக்கிட்டேன். அதாவது நான் நிறைய விஷயத்த மறந்துடுவேன். அதோட விஷயங்கள்லாம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அது ஒண்ணு பாத்தீங்கன்னா, நேரா போயிட்டு டிராபிக் லைட் வரும், அதையே மறந்துடுவேன். அவ சொல்லுவா ஐயோ டிராபிக் லைட் இருக்கு நீ ஆஃப் பண்ணு சொல்லுவோம், நம்ம நின்றுடுவோம். மேனுவல் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம செகண்ட் கியர்லயே நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். அப்ப எடுக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் கியருக்கு போக மறந்துடுவேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவரே திருப்பி அதை ரிமைண்ட் பண்ணுவா நீ ஃபர்ஸ்ட் கியருக்கு போ. அப்போ காரை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அந்த பெடஸ்ட்ரியன் லைட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லைட்ஸ் எல்லாம் அந்த எல்லோ கலர்ல இருக்கும். அங்க ஜெப்ரா கிராசிங் இருக்கும். அங்க ப்ரையாரிட்டி யாருக்குன்னு பாத்தீங்கன்னா பெடஸ்ட்ரியனுக்கு. நம்ம அந்த இடத்துல நம்ம மறந்துடுவோம். இதெல்லாம் மேஜர் அண்ட் மைனர் சொல்லிட்டு வரும் இல்லையா, நான் அது அப்புறமா சொல்றேன். அப்ப நம்ம என்ன நடக்கும், நம்ம அவங்களெல்லாம் பார்க்கவே மாட்டோம், அப்படியே சருன்னு கார் ஓட்டிட்டே போகும். கார் ஓட்டும் போது எதுக்கு வந்து ஹெர்ப்ஸ் இருக்கும், அந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம், மிரரை பார்க்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நான் எப்பவுமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகே, இது நமக்கு தேவைப்படுது, இந்த விஷயத்த நான் மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் நான் ரைட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்படி ரைட் பண்ணி வைக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு எக்ஸாமுக்கு போகும் பொழுது நான் வந்து திருப்பி நம்ம என்னென்ன மறக்கிறோம் அப்படிங்கறத நான் வந்து மைண்ட் அளவுல ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்டென்சிவ் லெசன் நான் அதுக்கப்புறம் ஒரு 5 மாசத்துக்கு அப்புறம் இன்டென்சிவ் லெசன் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதாவது ஒரு வீக்லி 3 வாட்டி போவோம். கொஞ்சம் ஈவினிங் டைம்ல ட்ரை பண்ணேன். ஏன்னா நைட் டைம் டிரைவிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அப்ப போனேன். ஒரு தடவை ரொம்பவே பயந்துட்டேன். அவளுக்கே தெரிஞ்சிருச்சு, இல்ல நீ ரொம்ப பயந்துட்ட, மேபி வந்து நீ கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோ, இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேற ரூட்ல கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா அதுவும் நமக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சுன்னா நைட் டைம்ல கூட ஒரு தடவை அவங்க கிட்ட கேட்டு, இன்ஸ்ட்ரக்டரை கேட்டு அந்த லெசனும் நீங்க எடுக்க பாருங்க. அப்புறம் ரவுண்ட் அபவுட். அந்த ரவுண்ட் அபவுட் தான் நமக்கு ரொம்ப பயமா இருக்கணும். அதாவது எக்ஸாமுக்கு முதல் நாள் நமக்கு வந்து பேனிக் கொடுக்குற விஷயமே இந்த ரவுண்ட் அபவுட் தான். ஏன்னா நம்ம டிராபிக் லைட்ல நம்ம நின்றுட்டு போயிடலாம். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெரிய பிக் ரவுண்ட் அபவுட் கூட்டு போவாங்க. அது செம்ம டிராபிக்கா இருக்கும். அந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வர்றதுக்குள்ளேயே நமக்கு பயம் வந்துடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அதுவும் நீங்க உட்காந்து பாருங்க. அந்த லோக்கல் கூகுள் மேப்ஸை எடுத்து எந்த வழியா எப்படி போகும், ஓகே ஆஃப்டர் 12 o'clockனா என்ன, பிஃபோர் 12 o'clockனு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. அந்த ரூல்ஸை நம்ம எப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்க ரவுண்ட் அபவுட்டை வந்து நீங்க ஈஸியா டேக்கிள் பண்ணிடலாம். அப்புறம் எண்ட் ஆஃப் த செஷன்ல தான் நமக்கு சாட்னாவ் கொடுப்பாங்க. சாட்னாவ் கொடுத்து ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. அப்போ நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் டெஸ்ட்டுக்கு ஒரு 3-4 லெசன்ல தான் என்னோட இன்ஸ்ட்ரக்டர் அப்படிதான் பண்ணாங்க. அந்த டைம்ல தான் சாட்னாவ் பிராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்ப நமக்கு என்ன நடக்கும், ஸ்டார்டிங்ல இருந்து இல்லாத போது நம்ம டெஸ்ட்ல கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். அதனால உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு யாராவது துணைக்கு இருந்தாங்கன்னா அவங்கள வந்து சாட்னாவ் போட்டுட்டு அவங்க எப்படி எல்லாம் ஃபாலோ பண்றாங்க, ஒரு டேக் ரைட் டேக் லெஃப்ட்னு சொல்லும் போது எப்படி சொல்லுது, செகண்ட் எக்ஸிட்னா என்ன, ஃபர்ஸ்ட் எக்ஸிட்னா என்ன, தேர்ட் எக்ஸிட்ல எப்படி நிக்கணும், அப்போ அந்த ஒரு எல்லாத்தையும் அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாவே நீங்க அந்த ரவுண்ட் அபவுட் ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ரவுண்ட் அபவுட் மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது நம்ம மேஜர் அண்ட் மைனர் மிஸ்டேக்னு இருக்கு. நம்ம வந்து நீங்க மைனர் மிஸ்டேக் பண்ணா கூட பாஸ் பண்ணிடலாம். ஆனா மேஜர் மிஸ்டேக் பண்ணா நம்ம பாஸ் பண்ண முடியாது. அதுல ஒண்ணுதான் அந்த பெடஸ்ட்ரியன் கிராஸ், அதெல்லாம் அந்த மேஜர்ல வரும். அதே மாதிரி அவங்க வந்து உங்களுடைய ஸ்டேரிங்கை தொட்டுட்டாங்கன்னா டெஸ்ட் டைம்ல நம்ம கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவோம். ஓட்டுவா என்னோட ஃப்ரெண்டு நல்ல கார் ஓட்டுவா. என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு போயிட்டு நல்லா ஓட்டிட்டே இருக்கும்போது பெடஸ்ட்ரியன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இவ கவனிக்கவே இல்லை, பாஸ் பண்ணி போயிட்டா, ஃபெயில் ஆயிட்டா. அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்ட், அவ தான் எனக்கு இந்த இன்ஸ்ட்ரக்டரே சொன்னவ, எனக்கு முன்னாடியிலேருந்தே கத்துக்கிட்டு இருந்தவ, அவ்வளவு கான்பிடென்டா கார் ஓட்டுவா. அவ என்ன பண்ணிருக்கா, டெஸ்டுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கா, அவங்க வந்து பேரல் பார்க் பண்ணி சொல்லிருக்காங்க. பேரல் பார்க்கிங் பண்ணும் பொழுது நம்ம மிரர் எல்லாம் கீழே நம்ம வந்து வச்சுக்குவோம். அப்பதான் நமக்கு வந்து அது கரெக்டா பார்த்து நம்ம பார்க் பண்ண கரெக்டா இருக்கும். அவ வச்சுக்கிட்டு பார்க் பண்ணிட்டா. ஆனா அதை திருப்பி கரெக்டான பொசிஷன் வைக்கிறதுக்கு மறந்துட்டாவ. ஏன்னா அதுக்கு என்ன நடந்துச்சுன்னா, எதிர்த்தா மாதிரி இன்னொரு கார் நின்று அவளுக்கு ஹாரன் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா அவ பேனிக்ல அவ வந்து திருப்பி பழைய மாதிரி பொசிஷன் பண்ண வந்து மறந்துட்டான். அப்ப அவளும் ஃபெயில் ஆயிட்டா. அதனாலதாங்க இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம நோட் பண்ணிக்கணுமே தவிர மற்றபடி பெரிய இஷ்யூ எல்லாம் கிடையாது.
இந்த மாதிரியே தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு மாசம் நெருங்க ஆரம்பிச்சிடுச்சு. அதே மாதிரி டெஸ்ட்டுக்கும் நான் புக் பண்ணியிருந்தேன். நான் அப்போ ஒரு 7-8 மாசம் ப்ரெக்னெண்டா இருக்கும்போது ரொம்ப ஹெவியாயிட்டே இருந்துச்சு. உடம்பு ஹெவியாயிட்டு இருக்கும் பொழுது என்னால அவ்வளவு சீக்கிரம் ஒரு பயமாவே இருக்கும். என்னடா இவ்வளவு வேகமா ஓட்டுறமே, குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு பயந்தே தான் நான் ஓட்டிட்டு இருப்பேன். அதுலயுமே நான் கொஞ்சம் இன்டென்சிவ் லெசன் எடுக்க ஆரம்பிச்சேன். அதாவது நான் ஸ்டார்டிங்ல ஒரு லெசன் எடுத்து அப்புறம் 2 லெசன் எடுத்து வீக்லி 3 லெசன் எடுக்க ஆரம்பிச்சேன். நான் கொஞ்சம் இன்டென்சிவாவே எடுக்க ஆரம்பிச்சேன். அப்போ நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, அந்த இன்டென்சிவ் லெசன் எடுக்கும் பொழுதுலாம் எனக்கு அவளே அங்கங்க கொஞ்சம் பிரேக் கொடுப்பா. எனக்கு வாட்டர் குடிக்கிறதுக்கோ எனக்கு வாமிட்டிங் இருந்துச்சுன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு இன்ஸ்ட்ரக்டர் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஷோ அண்ட் டெல் கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸி தான். அதை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை, அது ஒரு பெரிய மேஜர் இஷ்யூ கிடையாது. ஒன்று ஐ டெஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் ஷோ அண்ட் டெல் இருக்கும். முக்கியமாக இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும்னா, நீங்கள் டிரைவிங் பண்ணுறீங்க, அதாவது டெஸ்ட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி எதுக்கு மட்டும்தான் பார்ப்போம். இங்கவும் பார்க்க மாட்டோம், அங்கவும் பார்க்க மாட்டோம். ஆனால் நீங்கள் முக்கியமாக இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெடஸ்ட்ரியன் கிராஸ் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸ்பீடு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம 40 மைல்ஸ் பர் ஹவர் ரோட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க, அதாவது 50 மைல்ஸ் பர் ஹவர் ரோட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. நம்மள அங்க போயிட்டே இருப்போம். திடீர்னு பாத்தீங்கன்னா 30 மைல்ஸ் பர் ஹவருக்கு மாத்தி இருக்கும் சைன். அதை நம்ம கவனிக்க விட்டுடுவோம். அதுவும் நம்ம கண்டிப்பா பாத்துக்கணும். அதெல்லாம் மேஜர்ல போயிடும். அதுக்கப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரோட் ஒர்க்ஸ் நடக்கும். அங்கங்க வேன் நிறுத்திக்கும், அந்த சிம்பிள் போட்டிருப்பாங்க. அப்ப யூஸ்வலாவே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு 40 மைல்ஸ் பர் ஹவர் அதுல நீங்க பழகி இருக்க நீங்க அன்னைக்குன்னு பார்த்து 30 மைல்ஸ் அந்த மாதிரி மாத்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க டெஸ்ட்ல இருக்கும் பொழுது கரெக்டா சைக்கிளிஸ்ட், நமக்கு முன்னாடி சைக்கிளிஸ்ட் வருவாங்க. நமக்கு என்ன பண்றதே தெரியாது. ஒண்ணு ஓவர்டேக் பண்ணலாமா, ஓவர்டேக் பண்ணக்கூடாதா அப்படின்னு. அதுக்கு தகுந்த சூழ்நிலையை பார்த்துதான் நீங்க பண்ணணும். அப்படி இல்லைன்னா பண்ணவே பண்ணாதீங்க, கொஞ்சம் ஸ்லோவாவே போய்க்கோங்க. அதுதான் நான் பண்ணேன். எனக்கு முன்னாடி கரெக்டா ஒரு சைக்கிளிஸ்ட். ஆஹா, எனக்கு இப்ப என்னடா இந்த சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு யோசிச்சேன். சரி, ஓகே, நிதானமாவே ஹேண்டில் பண்ணுவோம் சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் கேப் கொடுத்தேன். ஏன்னா நம்ம வேகமா போய் அவரை மெனுவர் அவரை ஓவர்டேக் பண்ணிட்டோம்னா அவங்க கீழே விழுந்துருவாங்களாம். அதனால அப்ப நமக்கு அது மேஜர்ல போயிடும் இல்லையா. அப்ப அதுவும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஆனா எக்ஸாம் டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, நான் என் காரை ஸ்டால் பண்ணிட்டேன். ஆக்சுவலா டெஸ்ட் எழுதும் போது நான் ரவுண்ட் அபவுட் போனேன். கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து நான் டெய்லியும் போய்கிட்டு இருக்கேன், பழகிக்கிட்டு இருக்கேன் ரவுண்ட் அபவுட். ஆனா அன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, 3 லேன்ல ஒரு லேன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவரு சொல்லும் போது எனக்கு டக்குன்னு எந்த லேன்ல நிக்கிறதுனே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஆஹா, டக்குன்னு ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு லேன்ல நின்று நம்ம பழகிருப்போம். என்னடா இன்னைக்கு இந்த லேன்ல நிக்கிறதா அந்த லேன்ல நிக்கிறதா அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஆனா நின்னோடனே என் பயத்துல காரை ஸ்டால் பண்ணிட்டேன். ஸ்டால் உடனே அப்பவும் நான் பயப்படல. உடனே நான் காரை ரெக்கவர் பண்ணிட்டேன். ஏன்னா நீங்க காரை ரெக்கவர் பண்ணலைன்னா நம்ம திருப்பி பின்னாடில இருந்து நிறைய ஹார்ன் கொடுப்பாங்க. நம்ம இன்னும் பேனிக் ஆயிடுவோம். அப்புறம் இன்னும் நம்மளுடைய டெஸ்ட்டை ஒஸ்டா தான் ஆக்குவோமே ஒழிய பெட்டரா ஆக்க மாட்டோம். அதனால முடிஞ்ச அளவு நீங்க நிதானமாவே உங்க டெஸ்ட்ல போக்கஸ்டா பண்ணாலே போதும். நான் இவ்வளவும் ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப இன்டென்சிவ் லெசன், ஹெவி பிரெக்னென்ட், ஒரு 2 நாளைக்கு இன்னும் 2 நாள்ல எனக்கு டெஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு குழந்தை பிறந்துருச்சு. முத நாள் டிரைவிங் லெசன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். போய் 2 ஹவர் கம்ப்ளீட்டா ஃபுல்லா கத்துக்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு அடுத்த நாளே லேபர் பெயின் ஆகி குழந்தை பிறந்துருச்சு. அப்ப என்ன நடக்கும்? அது ஒரு லாங் கேப். இந்த கேப்பை நான் விட்டுட்டு நான் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, அடுத்த இப்படியே போயிடும். ஏன்னா நம்ம தியரி பாஸ் பண்ண வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ள நம்ம கார் டிரைவிங் லெசன்ஸ் எடுத்துடணும். அப்படின்னா அது எக்ஸ்பயர் ஆயிடும் இல்லையா. அப்ப நானே கஷ்டப்பட்டு பிரெக்னண்டோட இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். அப்ப எனக்கு இதை கிவ் அப் பண்ண விரும்பல. குழந்தை பிறந்துச்சு. அவ உனக்கு டெஸ்ட்டுக்கு ரெடியா இருக்கியா, கிளம்பி வா, உனக்கு மாக் டெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறா. இல்ல, எனக்கு குழந்தைய பிறந்துருச்சு அப்படின்னு நான் சொன்னேன். நான் அவ சொன்னா பரவாயில்ல, டேக் ரெஸ்ட், டேக் கேர்னு சொன்னா. அதே மாதிரி நான் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். எவ்வளவு நாள் எடுத்தேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 மாசம் 1.5 மாசம் கரெக்டா எடுத்துக்கிட்டேன். ஃபுல் ரெக்கவர் ஆனிச்சு. உடம்பு கொஞ்சம் ரெக்கவர், அதோடய எனக்கு ஓகே, ஐ எம் ஃபீலிங் பெட்டர்னு இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணேன், என் குழந்தைய எங்க அம்மா கிட்ட விட்டுட்டு திருப்பி லெசன் எடுக்க ஆரம்பிச்சேன். அந்த குழந்தை பிறந்தோடனே ஹஸ்பண்ட் சொல்லிட்டேன், என் டெஸ்ட்டை ரீபுக் பண்ணுங்க. ஏன்னா நம்ம உடனே ரீபுக் பண்ணிடுங்க. போஸ்ட்போன் ஆயிடுச்சா உடனே ரீபுக் பண்ணிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு டேட் கிடைக்காது. என் ஹஸ்பண்ட் அதுல இருந்து ஒரு 2 மாசம் கேப் விட்டு எனக்கு டெஸ்ட்டை புக் பண்ணாங்க. நான் இவகிட்ட உடனே நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு லெசன் கூட மறுபடியும் அப்படின்னு நான் சொன்னேன். திருப்பி நான் லெசன் ஆரம்பிச்சேன். இந்த டைம் நான் ரொம்ப கொஞ்சம் இன்டென்சிவாவே எடுத்தேன். அதுவும் எஸ்பெஷலா எக்ஸாமுக்கு
ஒரு நாளைக்கு முன்னாடி ஹோல் வீக்கும் நான் எடுத்தேன். அது என்ன காரணம், நம்ம காசை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நம்ம ஒன்று ஃபெயில் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க, திருப்பி நம்ம அந்த டைம் வேஸ்ட்டு, கை குழந்தை வேற இருக்கு, ஒரு பேபி, நான் பிரஸ்ட் ஃபீட் வேற பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்போ ஏகப்பட்ட விஷயம் இருக்கும்போது நம்ம காசை நான் பார்க்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணேன்னா தொடர்ந்து இன்டென்சிவ் லெசன் எடுத்தேன் நான். அதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, நம்ம பாஸ் பண்ணிட்டு கான்ஃபிடென்ட் இல்லாமல் ரோட்ல போய் முட்டிட்டு நின்னோம்னா அதுக்கும் நம்ம திருப்பி இன்சூரன்ஸ் எக்ஸ்ட்ரா அப்படின்னு பே பண்ணணும். அதுக்கு இந்த டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சேஃப் அண்ட் கான்ஃபிடென்ட்டை பில்டப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் இன்டென்சிவ் லெசன் எடுக்க ஆரம்பிச்சேன். அப்போ அந்த 1 வீக் கம்ப்ளீட், அந்த டெஸ்ட்டுக்கு 1 வீக்குக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட் விடவே மாட்டேன், டெய்லியும் 2 ஹவர்ஸ் பண்ணிட்டு நேராக டெஸ்ட் எழுத போனேன். டெஸ்ட்டுக்கு முதல் நாள் எனக்கு கம்ப்ளீட்டாக தூக்கமே கிடையாது. ஏன்னா குழந்தை நைட் ஃபுல்லாக அழுதுட்டே நான் எனக்கே அடுத்த நாள் என்னடா பண்ணுறது, இதோட நம்ம டெஸ்ட் எழுதிடுவோமா அப்படின்னு ஒரு டவுட் கூட இருந்துச்சு. ஆனால் நம்ம விட்டுடவே கூடாது, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதுவும் நம்ம போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டெஸ்ட்டுக்கே நான் போனேன். எனக்கு கொஞ்சம் நிறையவே டைம் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களே சொல்லியிருந்தாங்க இவங்க இப்போதான் பேபி டெலிவரி ஆயிருக்கு அப்படிலாம் சொல்லும் பொழுது அவரே சொன்னார், ரொம்ப காம் டவுன் ஆகிடு, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அந்த இன்ஸ்ட்ரக்டர் ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணியாச்சு. இப்போ கார் சாவியும் கிடச்சாச்சு. அடுத்தது என்ன, நான் ரோட்ல என்னென்ன ஃபேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு என் கார்ல போய் பார்க்கலாம் வாங்க. பாஸ் பண்ணிட்டோங்க, கார் கீயும் கிடைச்சாச்சு. ஆனா இதுக்கப்புறம் நம்ம தான் தனியா ஓட்டணும். ஒரு இன்ஸ்ட்ரக்டரோ யாருமே நம்ம துணைக்கு இருக்க மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம தான் நிறைய விஷயங்களை, ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கத்துக்கணும். என்னோட சூழ்நிலை எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எடுத்த உடனேயே நான் ரோட்டோட காம்படிட் பண்ணணும். அதுவும் 30 கிலோமீட்டர், அதுவும் பாத்தீங்கன்னா 30 மைல்ஸ் பர் ஹவர் ஸ்பீடில் நான் ஒரு ஹெவியான டிராஃபிக் உள்ள ரோட்டோட தான் நான் ஓட்டி ஆகணும். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு ஸ்டார்டிங்ல பயங்கர ஃபியர் ஆயிடுச்சு, எப்படா ஓட்ட போறோம் அப்படின்னு. ஆனா அதே சமயம் என்னோட ஹஸ்பண்ட் எல்லாருமே சொன்னாங்க, இல்ல நீ கொஞ்சம் கொஞ்சமா நீ ட்ரை பண்ணாதான் நம்மளால அந்த ரோட்ல ஓட்ட முடியும், அப்படி இல்லைன்னா இந்த ரோட்டோட காம்படிட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம இன்ஸ்ட்ரக்டரோட ஓட்டுறது வேற விதமா இருக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னா நம்ம தனியா நம்ம மட்டும் ஓட்டும் பொழுது அது வேற விதமா இருக்கும். இது எதுக்காக நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, சில பேர் பாஸ் பண்ணிடுவாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணிடுவாங்க, நம்ம கிட்ட டிரைவிங் லைசன்ஸும் வந்துடும். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே டிரைவிங் லைசன்ஸை வச்சுட்டு பயந்துட்டு கார் எடுக்க மாட்டாங்க. அப்படி எதுவும் பண்ணாதீங்க. எனக்கு நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு, 1 2 கிடையாது. அதுவும் நான் பிறந்த குழந்தைய வேற வச்சுக்கிட்டே நான் ஓட்டுவேன் நானு. அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாவே நம்ம தைரியமா எடுக்க ஆரம்பிச்சோம்னாவே போதும். ஃபர்ஸ்ட் நீங்க காரை நல்லா பழகிக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். காரை நம்ம பழகி ஏன்னா நம்ம கத்துக்கிட்டது வேற வித காரா இருக்கும், நம்ம கத்துக்கிட்டது வேற காரா இருந்தாலும் நம்ம வாங்கி ஓட்ட போறது வேற காரா இருக்கும். அதனால நம்ம காரை நல்லா பழகிட்டு ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரீட்லயே, லோக்கல் ஸ்ட்ரீட்லயே அந்த மாதிரி எடுத்து ஆரம்பிச்சு, கார் பார்க் ஸ்பேஸ் தாங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஏரியா. நான் அந்த இடத்த உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். நான் எங்க காரை கொண்டுட்டு நான் டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணுவேன்னு. அந்த மாதிரி கார் பார்க் ஸ்பேஸ் கிடைச்சிச்சுன்னா உடனே நீங்க அந்த இடத்துக்கு போயிடுங்க. அந்த இடத்துலயே நீங்க என்ன பண்ணலாம்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாவே ஓட்டிக்கலாம். அப்படியே ஓட்ட ஆரம்பிச்சோம்னாவே போதும், நமக்கு சீக்கிரமாவே கார் பழகிடும். கார் பழகிடுச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணுங்கன்னா 30 மைல்ஸ் பர் ஹவர் பெரிய பெரிய ரவுண்ட் அபவுட்க்கு போங்க. அந்த ரவுண்ட் அபவுட் ஸ்கில் நமக்கு ரொம்பவே முக்கியம். அந்த ரவுண்ட் அபவுட் ஸ்கில் கிடைச்சிருச்சுனாலே நம்ம ஈஸியா எவ்வளோ பெரிய ரோட்ல வேணுமானாலும் நம்ம தைரியமா எடுத்துடலாம். நான் இந்த கார் பார்க் இருக்கு பாத்தீங்களா, இந்த கார் பார்க்குக்கு தான் நான் வருவேன் எப்பவுமே. நான் என் குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு, எனக்கு பேபி அப்போ ஒரு 4 மாசத்து பேபி, 2 மாசம் இருக்காது, 4 மாசத்து பேபிய எவ்ரிடே நீங்க கூட்டிட்டு வந்துடுவேன். கூட்டிட்டு வந்துட்டா காலமரங்கிறதுனால யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படியே நான் பாட்டிலே என் இஷ்டத்துக்கு ஓட்டுவேன். எந்த பக்கம் போறேன் எந்த பக்கம் வரேனே தெரியாது, ஓட்டிக்கிட்டே இருப்பேன். அப்படி ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு ஃபியர் போயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம 20 மைல்ஸ்க்கு மேலாம் போகவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அது பார்க்கிங்லாம் எப்படி பார்க் பண்றது, அந்த ஸ்கில்ல நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் கத்துக்கிட்டேன். எப்படி பே பார்க்கிங் பண்றது, எப்படி பார்லர் பார்க்கிங் பண்றது, அதெல்லாம் நான் இந்த இடத்துல வந்துதான் நான் கத்துக்கிட்டேன். எனக்கு என்னென்ன இன்சிடென்ட் நடந்துச்சு, நான் கார் வாங்கின உடனே அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்றேன். இருங்க ஒரு நிமிஷம், நான் காரை பார்க் பண்ணிடுறேன். நான் காரை பார்க் பண்ணிட்டு நான் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்றேன்.
என்ன நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட குழந்தை ஒரு 4 மாசம் பேபின்னு சொன்னேன் இல்லையா, அதை நான் பின்னாடி வச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா, நான் காரை ஓட்டிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். என் பையனை ஸ்கூல் ட்ராப் பண்ணிட்டு அதாவது பாஸ் பண்ணி ஒரு 1 மந்த் கூட இருக்காது. நான் போயிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு முன்னாடி டிராஃபிக் லைட் இருந்துச்சு. டிராஃபிக் லைட் வந்தோடனே நான் ஸ்டாப் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது நான் என்ன பண்ணேன்னா, டிராஃபிக் லைட்டை தாண்டி நான் வந்து பார்க் பண்ணியிருந்தேன் காரை. அப்போ டக்குனு கிரீன் வந்தா என்னோட டர்ன் இல்லையா, நான் தான் ஃபர்ஸ்ட் நான் தான் போகணும். நான் பாட்டுல சடனா நான் காரை திருப்பிட்டேன். பேனு ஒரு ஹாரன், அப்பாடா அப்படியே கையெல்லாம் விரைச்சு போய் சடன் பிரேக் அப்படியே நான் போட்டுட்டேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து இந்த ஹார்ன் சத்தம்னாவே ஒரு அலர்ஜி. ஏன்னா நம்ம ஊர்லன்னா நிறைய ஹார்ன் சத்தம் கேட்டிருப்போம். நம்ம பாஸ் பண்ணோடனே நமக்கு வரும் பாருங்க ஒரு ஹார்ன் சத்தம், அஜ்ஜோ அது வந்து நிக்கவே நிக்காது. எங்கெங்கெல்லாம் டிராபிக்ல போவோம், ரவுண்ட் போட்ல வரும், எல்லா இடத்துலயும் நம்ம பாஸ்போர்ட் பார்த்தோடனே டம் டம்னு அடிப்பாங்க. அப்படி நின்று இப்படி திரும்பி பாக்குறேன், எவ்வளவு பெரிய ட்ரக்கு எனக்கு என்ன பண்றதே தெரியல. உடனே டக்குன்னு ஓகே பேனிக்கெல்லாம் அப்படியே நிறுத்திட்டு, ஏன்னா என் பின்னாடி அவ்வளோ டிராஃபிக், உங்களுக்கே தெரியும் அந்த மார்னிங் ஸ்கூல் டிராஃபிக் எப்படி இருக்கும்னு. சரி ஓகே நம்ம இந்த மாதிரிலாம் பயந்தா சரிபட்டு வராது சொல்லிட்டு மேனேஜ் பண்ணி வீட்டில் போய் காரை பார்க் பண்ணிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருந்தேன். யோசிச்சேன், அச்சோ ஏதாவது நடந்திருந்தா என்ன பண்றது, இதோட நம்ம கார் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். 2 நாள் வரைக்கும் என் கார்கிட்டே போவேன் பயந்து. என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, இதை விட பெரிய பெரிய விஷயம்லாம் நீ வந்து ரோட்ல போனீன்னா நீ வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும், நீ தைரியமா போ, அடுத்த நாள் நீ காரை எடு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அது என்னன்னு நான் உங்களுக்கு அந்த இடத்துல போனாவே உங்களுக்கு புரியும். எங்க வீட்டுல என்னன்னா, நான் சொன்ன மாதிரி 30 mph ஸ்பீட்ல ஓட்டிட்டு போயிட்டு நான் உள்ள போய் என்னோட ஆலியில போய் பார்க் பண்ணணும். அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே வேகமா பறந்து போய் செகண்ட் கீரா போடுவாங்க, 4th கீர் போடுவாங்க, அப்படியே ஃபர்ஸ்ட் கீர்ல வந்து நிப்பாங்க, போய் பார்க் பண்ணிடுவாங்க. நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம ஓட்டுறது வேற மேனுவல் வச்சா அந்த 3rd எங்கடா எப்படா போடுறது, 2nd எப்படா போடுறதுன்னு தடவிட்டு கரெக்டா போய் திரும்புறேன் பாருங்க எங்க வீட்டுல. அது எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. நேரா என் காம்பவுண்ட் சேவரை பத்தி நான் போயிட்டு இருந்தேன். ஆஹா அப்படின்னு சொல்லி காரை நிறுத்தினா என்ன நடக்கும், அங்கிருந்து ஹாரன் அடிக்கிறாங்க. ஹாரன் ஒரு 5 கார் 6 கார் ஒருத்தர் அடிச்சு ஃபுல் ஹாரன். அதோடய மேனேஜ் பண்ணி எழுத்த ரோட்டுக்கு போனா அங்க ஒரு 10 காருக்கு அந்தானே நின்றுப்பாரு போல இருக்கு. அவருக்கு நான் தான் இவ்வளவு ரோட்டை பிளாக் பண்ண தெரியும் போல இருக்கு. ஹாரன் அடிக்கிறாரு பாருங்க, என்ன பார்த்துட்டு ஏன்னு அடிச்சுக்கிட்டே போனாரு. இதெல்லாம் நான் ஒரு ஃபன்னியா தான் எடுத்துக்கிட்டேங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா நினைச்சு நம்ம பேனிக் ஆனோம்னா சத்தியமா நம்ம இந்த ரோட்ல ஓட்டவே முடியாது. ஏன்னா நம்மளும் இப்போ ஒரு டிரைவர் ஆயிட்டோம். அதுதான் என்னோட இன்ஸ்ட்ரக்டர் அதான் சொன்னாங்க, பாரு நீ வந்து பாஸ் பண்ணிட்டனாவே நீ டிரைவர், நீ வந்து நியூ டிரைவர்னு சொல்லி உன்னை யாருமே கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. நீ ஒரு டிரைவர் ஆயிட்ட, அபிஷியலா நீ டிரைவர் ஆயிட்ட, நீ தான் அந்த ரோட்ல நடக்கிற எல்லா விஷயங்களையும் ஃபேஸ் பண்ணணும்னு சொன்னா. அந்த மாதிரி தாங்க அவளோட அந்த மந்திரங்களெல்லாம் நான் கேட்டுதான் இப்போ நான் ஓரளவு கான்ஃபிடென்ட்டா கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சு. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. நான் இதுக்காகவே தான் காரை எடுத்துட்டு ஒரு ரவுண்ட்ஸ் வந்தேன். நான் உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரும். உங்களுடைய கார் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் கமெண்ட்ஸ்ல போட்டு விடுங்க, நான் பாக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.